அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு சரி இருந்தாலும் ஃப்ரீயாக பேசலாம் வாங்க. ஏன்னா சம்பவம் அது மாதிரி இருக்குது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேற்று இரவு சரி நம்ம ஏன் நெகட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாகவே சொல்லலாம். நம்ம முன்கூட்டியே இந்த ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒரு உரையிடப்பட்ட ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்களே, நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். நம்ம ஏதாவது சொல்லி இல்லை இவர் தான்பா போர் விரும்புகிறாரு, அவங்க வேணான்னு ஒதுங்கி போனால் கூட இவர் கூப்பிட்டு சண்டை போடுங்கன்னு நினைக்கிறாருன்ற மாதிரி நம்ம மேலே ஏறிடுவாங்க. அதனால் நம்ம பாசிட்டிவாகவே சொல்லலான்னு நினச்சேன் நான். ஆனால் அங்கே நடந்த சம்பவத்தை பாருங்கள், தலைகீழ நின்று போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பட் இத்தனை நாள் இருந்த சந்தேகத்தை இன்னைக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஈரான் அமெரிக்கா மறுபடியும் தாக்கம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வேறு விதமான திட்டங்களை தீட்டுறாங்களா அப்படின்னாங்கன்னா அதற்கான கேள்விகளுக்கான விடையளிக்க போகிறது இன்றைய பதிவுகள். மிக ஒரு அற்புதமான பதிவுகள். எப்படி மிக ஒரு அற்புதமான பதிவுகளை பார்க்க போகிறோம். போதும் பெருமை பேசுனது போதும், கண்டென்ட்டை சொல்லு அப்படின்னு மனசுக்குள்ள தோணும் பாஸ், தோணும். அதனால் நம்ம நேரம் எங்கே போகிறோம், வாங்க வாக்களித்த பெருமக்களே, மே 4ஆம் தேதி வரைக்கும் ஆவலுடன் காத்திருக்கும் பெருமக்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் பேசிக்கலாம். மே 4ஆம் தேதி சம்பவத்தை எல்லாமே கொஞ்சம் தள்ளி சும்மா லைட்டாக தான். நம்ம மிக முக்கியமான பதிவு என்னென்னா, இன்றைக்கி மே 2ஆம் தேதி உங்கள் மொபைல் ஃபோனில் திடீர்னு அதிக சத்தத்துடன் மெசேஜ் டன் 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 அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தோன்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்த மழை வெள்ளம் நிலநடுக்கம் போன்ற பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குவதற்காக செல் பிராட்காஸ்ட் சேவையை இன்று சும்மா சோதனை அடிப்படையில் டெஸ்டிங் எடுக்கிறாங்க. அதனால மக்களே நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க. திடீர்னு ஏதோ வெடிகுண்டு விட்டது, யாரோ வெடிகுண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை அதற்கான ஒரு முன்கூட்டியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. சரி, உங்களுக்கு இந்த யுத்தம் தொடருமா தொடராதா, இல்லை விலகி போயிட்டாங்களா, இல்லை நல்ல நன்மை விட்டதா, நல்ல செய்தி விட்டதா அப்படின்னா, இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அஃபீஷியலாக ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கையெழுத்து போட்டு ஒயிட் ஹவுஸில் ஹவுஸ் ஸ்பீக்கர் யார், வெள்ளை மாளிகை, அங்கே ஒரு ஹவுஸ் ஸ்பீக்கர் இருக்கிறாரு மைக் ஜான்சன் அவர்கள். மைக் ஜான்சன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் இனி ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஆல்மோஸ்ட் ஓவர், கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஏன்னா நம்ம வெற்றி பெற்றுட்டோம் மாறா, நம்ம வெற்றி பெற்றுட்டோம். ஏன்னா நம்ம தடை விதிச்சதில்லை, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்க்கு அந்த பக்கம் நம்ம தடை விதிச்சதில் பயந்துட்டாங்க, பயங்கரமாக பயந்துட்டாங்க. இப்போ என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, குமுதா ஐ ஆம் பிஸி, ரொம்ப பிஸி அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் ரொம்ப பிஸி ஆகிட்டாராம். கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு பேசுறதுக்கு அப்படின்றார். ஏன்னா நேற்று கூட பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னாங்க, நான் தான் போகலை. அப்படின்னும் போதே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் மைக் ஜான்சன் அவர்களே, திஸ் வார் வில் அஃபீஷியலி ஓவர். என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, அமெரிக்காவோட செய்தி குறிப்பு, வெள்ளை மாளிகை செய்தி குறிப்பு என்ன சொல்ல வருது, இந்த வார் அவ்வளோதான் முடிஞ்சது, இருந்தாலும் நாங்கள் சும்மா அப்படி அங்கே போர்க்கப்பலை நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இத்தனை நாள் இவர் அடிச்சுடுவேன், பிரித்து மேய்ஞ்சிடுவேன், செஞ்சுடுவேன் அப்படின்னாருனா அப்போ அது தாக்குதல் நடத்தலைன்னு அர்த்தம். அப்போ இப்போ அஃபீஷியலாக ஓவர் அப்படின்னாங்கன்னா நம்ம அடுத்த தாக்குதலுக்கான அர்த்தமாக நம்ம பார்க்கலாமா பாஸ்ன்னா 100% பாஸ், அப்படி தான் பாஸ். ஏன்னா என்ன ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னா, அதாவது திசை திருப்புறாங்க, ஒரு சில விஷயத்தை திசை திருப்புறாங்களாம். வெள்ளை மாளிகையிலிருந்து இன்னைக்கு ட்ரம்ப் தனது அதிகாரத்தில் பயன்படுத்தி இப்போ தமிழகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு முதல்வருக்குன்னு ஒரு தனி அதிகாரம் இருக்கும். சப்போஸ் ஓட்டெடுப்பில் கூட செயல்படுத்த முடியல, அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா 122 அதிகாரத்தின் கீழ் முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஒப்புதல் பெற்றா கூட போதும். அதே மாதிரி தான் ட்ரம்ப்புமே என்ன பண்ணுறாரு, தனது சிறப்பு அதிகாரத்தை வைத்து இஸ்ரேலுக்கு போர்க்கால அடிப்படையில் அவசரமாக 992.4 மில்லியன், அதாவது ஆல்மோஸ்ட் 1 ட்ரில்லியனுக்கான ஆயுதங்களை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க சொல்கிறாரு. அது இல்லாமல் இவர் இந்த வார் அஃபீஷியலி ஓவர் அப்படின்னதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கூட யூகேயில் அதிகமான
அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வந்து இறங்கியதை பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா, ரைட்டு, அது ட்ரம்ப்புக்கிட்ட யாரோ குசுன்னு சொல்லியிருப்பாங்க, தலைவரே நீ வழக்கமாக அடிச்சிருவேன் பிரித்து மேய்ஞ்சிருவேன்னு சொன்னால் உன்னை வந்து காமெடி பீஸாக பார்க்குறாங்க, அதனால் நீ எதுக்கு இதெல்லாம் முன்கூட்டியே பேசுகிறீங்க, கொஞ்சம் நாவடக்கமாக முடிஞ்சிருச்சுன்னே சொல்லுங்கன்றாங்க. இது வந்து முதலீட்டாளர்களை வந்து ஒரு டைவர்ட் பண்ணுறாங்க. இப்போ க்ரூட் ஆயிலோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வழக்கமாக. ஏன்னா அஃபீஷியலு ஓவர்ன்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தாக்கல் நடத்த மாட்டோம், எது வந்தாலும் மிரட்டல் மூலியமாக தான் நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வர வைப்போம் அப்படின்றது என்னன்னா, அமெரிக்காவோட பிரதான நோக்கம் என்ன? க்ரூட் ஆயிலோட விலையை குறைக்க வேண்டும். முதலீட்டாளர்கள் யாரை நம்புகிறாங்க? உங்களையோ என்னையோ நம்புறதில்ல. ட்ரம்ப் பொய்யே பேசினாலும் ட்ரம்ப்பை தான் நம்புகிறாங்க, வேறு வழி தெரியல அவங்களுக்கு. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லுவார், எந்த ட்விட்டு போடுவார், அதை நம்பி தான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்போட ஒற்றை ட்விட்டில் தான். வார் ஓவர்னா ஓடு க்ரூட் ஆயில் வாங்கினதெல்லாம் வித்துருன்னுவாங்க, வார் தொடரணும் அப்படின்னா ஓடு க்ரூட் ஆயில் வாங்க ரேட் ஏறிட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கு இல்லையா? அதனால முதலீட்டாளர்களை வந்து கொஞ்சம் பிளேம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, சர்வதேச மார்க்கெட்டை ஏமாத்துறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பல வேலைகளை செய்கிறாங்க. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதைலாம் நம்மளுக்கு வேண்டாம். அந்த உரையிடப்பட்ட கவர் ஒன்று அப்படியே யாருமே பிரித்து பார்க்காம, சப்போஸ் பாகிஸ்தான் கூட திறந்து பார்க்காத அளவுக்கு கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட சேர்த்திட்டாங்களாப்பா அப்படின்னாங்கன்னா, இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்களோ அந்த கண்டிஷன் அமெரிக்காவிடம் கொடுத்து விட்டார்கள். பட் வந்து ட்ரம்ப் இப்படி திறந்து பார்த்தவொடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், பாகிஸ்தான் நீங்கள் வந்து ஏற்கனவே பழசை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, புதிய அக்ரிமெண்ட் ஏதோ கொடுத்தாங்கன்னா அதை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. பாகிஸ்தான் தலைவரே தலையை சொரிஞ்சு அது இப்போதான் புதுசு தான் போல தலைவரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆனால் இது ஏங்க, இது அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த இதுங்க, அதை கொண்டு வரீங்களே, புதுசு என்ன கொண்டு வந்தாங்களான்னு இருக்காங்க. அப்போ இல்லைன்னு நம்ம என்ன சொல்ல வர நீ புரிஞ்சுக்கிட்டீங்களே. வழக்கம் போல ஈரான் வேறு என்ன கோரிக்கை வந்து கொண்டு வருவாங்க சொல்லுங்க? எங்களுக்கு அணுவாயுத ஒப்பந்தத்துலேருந்து விலக்கு கொடுக்கணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், அமெரிக்கா எல்லா நிலைகள்லேருந்து வெளியேறணும், இதையே திருப்பி பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்து இதை வேற யாரும் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய அந்த முன்மொழிவு திருப்தி அளிக்காதனால் அந்த நாட்டை விட்டு அமெரிக்கா தற்போது வெளியேறாது. ஈரானின் தலைவர்கள் யார் என்பதை கண்டறிவது கடினமாக உள்ளது. அந்நாட்டு தலைவர்கள் மிகவும் கொடிய மனிதர்கள், 42,000 பேரை கொன்றுள்ளனர். அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை குறித்து ஈரானின் முன்மொழிவில் திருப்தி இல்லை. ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பு. அதாவது ஏற்கனவே கொடுத்த அதே அக்ரிமெண்ட் கொண்டு வந்து மறுபடியும் ஐயா இது புதுசுன்னு சொல்லிட்டு புதுசாக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களாம். நம்ம என்னங்க ஐயா சொல்றது? இதுதாங்க ஐயா நம்ம நேற்று இரவே எதிர்பார்த்தது. நம்ம முன்கூட்டியே சொல்லிடக்கூடாது, தப்பாக சொல்லிடக்கூடாதுனால தான் சரி கொஞ்சம் நம்ம சாந்த சுரூபமாக இருந்துக்கலாமே, நம்மளை எதுக்குங்க வம்பு சொல்லுங்கள் அவசரமாக சொல்லி. அதனால் சரின்ட்டேன். கடைசியில் அவரே இல்லை, வாய்ப்பு இல்லை, நாங்கள் எங்கள் வீரர்களை நிறுத்தியே தீருவேன், அங்கே நிறுத்தியே தீருவேன்றாரு. இடையில் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் ஓடி வந்து மறுவைத்த நபர்களை உள்ளே அனுப்பி ட்ரம்ப் வந்து பிரித்து பார்க்கும்போது அவங்களும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார்? வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து எட்டி பார்த்ததன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தெஹரான் வந்து அந்த கூடாயில்ன்ற பாருங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம், ஆனால் நாங்கள் அணு ஆயுத நிலைகள் இருக்கு இல்லையா, அது வேணால் உங்களை விசிட் பண்ண வேணால் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற இறங்கி வந்ததாகவும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதா கூட நாங்கள் செறிவூட்டப்பட்டதை வந்து எடுத்துக்கலான்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி பாசிட்டிவாக சொன்னதாகவும், அதை மேபி அடுத்த வாரத்துக்கு வந்து அமெரிக்கா ஒத்துழைக்கும், அதன் அடிப்படையில் தான் ட்ரம்ப் சொன்னாருன்ற மாதிரியும் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிறாங்க. சரி, வழக்கமாக அவங்கவுங்க இந்த மறுவைத்த நபர்கள் அப்பப்போ இந்த மாதிரி கதைகளை சொல்லுவாங்க. இந்த கதைகள் எப்படின்னா, உங்களுக்கு சிறந்த எக்ஸாம்பிள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருமே சர்வே வெளியிடுறாங்க. சும்மா எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட இன்றைக்கி ஒரு சர்வே வெளியிட்டாங்க. இந்த மாதிரி போகிறவங்க வரவங்கலாம் வந்து எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அங்கே ஈரான் உரையிடப்பட்ட அந்த கவரை வச்சு கருத்துக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பத்திரிகைகளும் வந்து அதுதான்ப்பா இருக்கும், இதுதான்ப்பா இருக்கும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதோட இன்னைக்கு ஒரு என்ன காலையில் ஒரு IPS அதிகாரி திடீர்னு ஓடி வந்து 41% டிவிக்கு வரும்னு சொன்னோடனே அது மறுபடியும் ஐயோ ஓடுன்னொடனே இப்போ மக்களோட மனநிலை என்னதான், எப்பா அந்த 4ஆம் தேதி எப்போதாம்மா வரும், எங்களால் முடியலப்பான்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து எகர வச்சிருக்காங்க. இப்படி திடீர்னு யாராவது ஒருத்தர் ஓடி வந்து இப்படி அப்படின்னு சொல்றதுனால, 6 ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றதுனால
இப்போ ஈரானுடைய யுத்தமும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னாலுமே அவங்கெல்லாம் பாஸ் வெள்ளைக்காரங்க, வெள்ளையாக இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் கொசுக்கடி தாங்க மாட்டாங்க பாஸ். நம்மளாம் கொசுக்களே வாழ்ந்தவங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அந்த கப்பலெல்லாம் நிலைநிறுத்திட்டு அங்கேயே பெருசாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல கப்பல்லே, கொசு தொல்லை தாங்க முடியலையாம் பாஸ். கொசு தொல்லை தாங்க முடியலையா, பயங்கரமான கொசுவும். இப்படி ஒரு கொசு, அதுவும் எப்படி ஈரான் இவ்வளோ கொசுவில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் வராங்க. அவ்வளோ கொசு தொல்லையாக இருக்கான். அதனால் ட்ரம்ப்பு கிட்ட, ஐயா நீங்கள் தொடர்ந்து நிறுத்துறதுக்குள்ளே நாங்கள் இந்த கொசுக்கிட்ட படாத பாடுபடுறோமே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து தகவல் வருகிறது ஐயா. அது வந்து உண்மைதாங்க, இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை ஈரான் உங்களை கொசு கடிச்சே உங்களை துரத்துறேன்டா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் நினைக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடிகிறது. பட் பர்ஷியா கல்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2000 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ். பொறுத்து இருக்கட்டும், சம்பவம் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா உள்ளே வந்து தாக்குதல் நடத்துறதுனால தான் இவங்க வந்து அரபு நாடுகளை அடிக்கிறாங்க. அதனால இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆயுதங்களை கொடுத்து விட்டு, இஸ்ரேல் நீங்கள் மட்டுமே தாக்குதல் நடத்துங்கள், நாங்கள் வேணா அவங்க நடத்துறதை நாங்கள் வேணா தடுக்கிறோம், எங்களுடைய முழுமையாக வான்தடுப்பு சாதனங்கள் ஃபுல்லாக கொண்டு நிறுத்துறன்ற ஆங்கிள் அணுகிறாளான்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல ஈரானுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ இஸ்ரேல் மட்டுமே தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அவங்க வேற வழியே இல்லாமல் இஸ்ரேல் மட்டும்தான் அடிச்சாங்கன்னா அரபு நாடுகளை அடிக்க முடியாது. ஏன்னா அப்பயும் காரணத்தை சொல்ல முடியாது, பங்காளிகளை வந்து அடிக்க முடியாது இல்லையா. அதனால அந்த ஆங்கிள் அணுகுறாங்களான்ற மாதிரி இன்னொரு பத்திரிகைகள் கூட பார்த்தேன் நான். சரி, ஆளாளுக்கு எக்ஸிட் போல் வெளியிடுவாங்க, அதை நம்ம உறுதியாக நம்ப முடியாது. இன்னொரு 2-3 நாள் போனால் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைச்சேன் நான். இன்னொரு விஷயத்தில் ட்ரம்ப் அவர்களோட பேட்டியை பார்க்க முடியுது. என்ன ஒரு பாசம் பாருங்க, அதுதான் பாசம்னா அப்படி இருக்கணுங்க. நானே பார்த்துட்டு என்ன நான் மனைவி மீது வைத்த பாசத்தை விட ஒரு அதிகமாக வைத்திருக்கிறாரே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ட்ரம்ப் அவர்கள். உங்களுக்கு பல சிந்தனைகள் இந்த இடத்துல தோணும். என்னப்பா சொல்ல வந்த விஷயத்த சொல்லுப்பான்னு உங்களுக்கு தோணும். செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சீனா வந்து ஈரானுக்கு மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, மிசைல்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, கண்டிப்பாக சீனாவுக்கு 1000% வரியை போட்டுருவான்ட்டார். சரி, இந்தியா தொடர்ந்து ஈரானுக்கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கு, அப்போ இந்தியாவுக்கு 200% வரி போட்டுருவோன்றார் ட்ரம்ப் வந்து இந்த ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி சொல்கிறார். அதே மாதிரி பாகிஸ்தான் தனது பகுதியை வந்து நிலப்பகுதியை ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய ரூட் வந்து ஈரானுக்காக மறைமுகமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஐ நோ எவ்ரி திங். அதுவும் பாகிஸ்தான் இந்த ஃபீல்டு மார்ஷல் அண்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே கிரேட் ரெஸ்பெக்ட், ஒன் ஆஃப் த குட் கைஸ். அந்த கைஸ் பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களாம் அப்படி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, வெரி வெரி குட் கைஸ் அப்படின்றாரு. அப்போ இந்த குட் கைஸ் மீது அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரு, நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த நம்பிக்கை இந்தியா மீதோ சீனா மீதோ இல்லை. ஆனால் அவர் வந்து பாகிஸ்தானை நம்புறாரு. அதான் சொன்னேன், பாசம்னா அப்படி இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையுமே விட்டே கொடுக்கக்கூடாது. 4 பேர் யார் மனைவி பற்றியோ குழந்தைகளை பற்றி பேசினாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அதனால் பாகிஸ்தானை பற்றி யார் என்ன சொன்னாலும் மனுஷன் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. வெல்டன், நான் இன்னைக்கு ஒரு லெசனை கற்றுக்கிட்டேன், இதனால் என் ஃபேமிலியில் நான் அப்ளை பண்ண போகிறேன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, இன்றைக்கி என்ன நிறைய பேசுகிற மாதிரி தோணுதில்ல, ஏதோ ஃபன் மோடு ஜாலியாக தான் இருக்கு. அவனை ஒரு 14 மெம்பர்ஸ் எங்கே பார்க்குதுன்னா ஜான்ஜியான் ப்ராவினன்ஸில் ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று, குண்டு வெடிப்பில் 16 IRGC மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஒரு 7-8 பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இன்று கூட தெஹ்ரானில் காமன்ற பகுதியில் வான்தடுப்பு சாதனங்கள் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு ட்ரோன் அனுப்பி பெரிய அளவுக்கு டெஸ்டிங் எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படியே நம்ம ஹெஸ்புல்லா கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஹெஸ்புல்லா, இஸ்ரேல், லெபனான் இந்த விவகாரத்தை பார்க்கும்போது திடீர்னு இன்னைக்கு ஹெஸ்புல்லா ஒரு 7 இடத்துல கிளைம் பண்ணியிருக்காங்க, பெரிய தாக்கல் நிகழ்த்திருக்கும், இழப்புகளை சந்திருக்குன்றாங்க. இஸ்ரேலுடைய வீரர்கள் ஒரு 6-7 பேர் படுகாயம் அடைந்தது பார்க்க முடியுது. அவங்க வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. சீனா உடனடியாக லெபனானோட யுத்தத்தை நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈரான் தரப்பில் கூட அந்த அக்ரிமெண்ட் கொடுக்கும்போது லெபனானோட யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. அதை தாண்டி இந்த பதிவுகளை பார்க்க முடியுது. இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் நம்ம எப்பவுமே ரிவர்ஸில் போகும், 4, 5, 6. அதில் 5, 6ன்ற நம்பர் தெரியுதுங்களா? பாருங்க, தெரியுதா? தெரிஞ்சா ஊன்னு சொல்லுங்க. அட சொல்லுங்க, சொல்லிட்டீங்களா? ரைட்டு. 5, 6 நம்பர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒன்று ஹெஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க, இன்னொன்று அவங்களுடைய கட்டிடங்களை தகர்த்திருக்கிறாங்க. நேற்று இரவு பதிவில் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். அடுத்தது வந்து 4ன்ற பதிவு எங்கன்னு தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? சொல்லுங்க.
ஓகே தானே? கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் 4 இருக்கு பாருங்கள் மேலே. அந்த இடத்துல இஸ்ரேலுடைய ட்ரோன் அந்த இடத்துல ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தா அது. மீதி 1, 2, 3 அது நார்த் லெபனான் பகுதிக்கு மேலே அது பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வச்சிட்டாங்க. யார்? ஜெர்மனுடைய சான்சலர் அவர்களுக்கு. நீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, இனிமேல் நீ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்ணும், முட்டையே கலக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேர் அதிர்ச்சி கொடுத்த மாதிரி அவர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய நேட்டோடைய வீரர்கள் முதல் கட்டமாக 5000 பேர்த்த மிலிட்ரி பர்சனலை தூக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆரம்பம் தான். இந்த ஒரு செய்தி கேட்டதே உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியாக இருக்குது? வெறும் எக்கு இல்லாமல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடணுன்றதுக்கு எவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்க போகிற செய்தின்னு மிரட்டுறாங்க இப்போ நேட்டோ நாடுகளை. இன்னும் 2 பேர் வந்து ரொம்ப அதிகமாக ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது கூட இல்லாமல் வெறும் சாதம் கொடுக்கலான் இருக்குன்றாரு. என்ன காரணம்னா, ஜார்ஜியா மெலோனி அவர்களும் இன்னொருத்தர் ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்களும் அவங்களுக்கு வெறும் சாதம் கொடுத்தா தான் செட் ஆகும், அவங்களும் ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம். UAE ஏனோ தெரியவில்லை, பாகிஸ்தானியர்களை பார்த்தாவே சப்பு செப்பென்று அப்புனும் போல தோன்றுகிறதாட்டுக்குது அவங்களுக்கு. என்ன காரணம்னா, நேற்று தான் இந்த எத்தியாஷ் என்ற ஒரு விமான சேவையிலிருந்து ஒரு 17 பேர் பக்கம் உடனடியாக நீக்கிறாங்க. 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு கிளம்பலன்னா கைது பண்ணி சிறையில் போட்டுருவோன்னு மிரட்டினாங்க. இது 2வது அறிவிப்பு. அது இல்லாமல் நேற்று அவங்களோட பொருளாதார சூழ்நிலையே ஏன் ரொம்ப சுணக்கமாயிடுச்சு அப்படின்னா, UAE கட் அண்ட் ரைட்டாக எங்கள் பணத்தை கொடுத்தே ஆகணும்னு கழுத்தை பிடிக்காத குறையா கேட்டால், இல்லைன்னா நாங்கள் கந்து வட்டி விட்டு வசூல் பண்ணிடணுன்ற அளவுக்கு மிரட்டாத குறையா மிரட்டி பாதி பணத்தை கொடுத்துருக்காங்களா, நான் பாதி பணம் கொடுக்கலன்னா நாங்கள் அவமானப்படுத்திடுவோன்னு மிரட்டி இருக்கிறாங்கன்னு அதுவே ஏற்கனவே ஆதங்கத்தை தெரிவித்திருந்தாங்க பாகிஸ்தான். இன்னும் சவுதி அரேபியாவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கலன்றாங்க. இப்போ அடுத்த ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ஷியா செக்டர் பிரிவு ஒன்று இருக்குது UAEக்குள்ளார. இந்த ஷியா செக்டர் பிரிவு வந்து கணக்கெடுத்துட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய சொத்துக்களை வந்து UAE அரசாங்கம் முடக்கலான்னு ஒரு முடிவு வந்துட்டாங்களாம். முடக்கிட்டு அடுத்து நாடு கடத்தலான்னு இருக்காங்களாம். ஏனோ தெரியவில்லை, பாகிஸ்தானை பார்த்தாவே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. UAE தரப்புல ஏகப்பட்ட டென்ஷன் ஆகுறாங்க. இது எப்படி பாகிஸ்தான் சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பதிவு கூட பாருங்க. பாகிஸ்தான் ஈரானுடைய பார்டர் ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த மக்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி டின்னா போயிட்டு அங்கே பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் வேறு வழி தெரில, விலையேற்றம் கடுமையாக இருக்குல்ல. இன்றைக்கி கூட பாகிஸ்தானுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் மாலிக் அவங்க என்ன சொல்கிறாருக்காருன்னா, 5-7 நாள் தான் ஸ்டாக் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் இந்தியா பாருங்கள் ஸ்டாக்கில் அவங்க ஹோல்டு வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து புகழ்ந்தார மாதிரி செய்திகள் வந்துருக்கிறது அங்கேருந்து. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா எங்களுக்கு ஸ்டாக்கு நாங்கள் இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக வந்துடுவோம், ஆனால் விலையேற்றம் அதிகமாகுதுப்பா, சிலிண்டர் கேஸ் விலையெல்லாம் பார்த்தியா இல்லையாப்பா, 1000 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குப்பா, அது இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இப்படி விலையேற்றி மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்களே, தேர்தலுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்னன்றாங்க. 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி தான் ஏற்ற முடியும். பட் இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு மேலே சிலிண்டர் விலை ஏற்றனால இங்கே எதிர்ப்பு பதிவுகள் நிறைய பார்க்க முடிகிறது. பட் மற்ற நாடுகளோட இங்கே கம்பேர் பண்ணும்போது கேஸோட விலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற அமெரிக்கா நாட்டிலேயே வந்து ரொம்ப அதிகமான விலையை பார்க்க முடிஞ்சதுன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. எல்லாமே இந்த யுத்த காலம் முடிஞ்சதுன்னா சாதாரண சகஜ நிலைக்கு வந்துடும். ஆனால் எப்போ முடியும்னு தான் தெரில. அது கோட்டசாமிக்கு எப்போ மனசு வரும்னு தெரியல. ஈரானும் எப்போ இறங்கி வந்து பேசுவாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் கொசுக்கடியில் பாவம் அங்கே மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். UKவுக்கு இறுதிக்கட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா கூடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்த்த போகிறாங்கன்றாங்க. ஏன் அவங்க நல்லா தானே சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரானுக்கு UK. அவங்கள விட வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அரபு நாடுகள் கூட இந்த அளவுக்கு பண்ணலையே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கூட பெருசாக அவங்க ஒன்றும் தடுக்கலையே. இப்போதைக்கு பாகிஸ்தான் கூட அந்த அளவுக்கு பண்ணல. மினி பாகிஸ்தான் அவங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் திடீர்னு இப்படி தீவிரவாத தாக்குதல் ஹை அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங் 3வது நாளாக கொடுக்குறாங்க. எங்கள் UKவுக்குள்ளார ஏதோ பெரிய சம்பவம் நடக்குது போல் அப்படின்னு தொடர்ந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. மக்களே கொஞ்சம் உஷாராருங்க UK மக்களே.
பப்ளிக் கேதர் ஆகக்கூடிய பகுதியில் அதிகமாக போகாதீங்க. இந்த வார்னிங் இந்த பழைய மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க போல், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வெனிசுலா ஆயில் 2018க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றுமதியை துவங்கி விட்டது. அது இந்த சந்தர்ப்பத்தில் அருமையாக அம்சமாக மாட்டியிருக்கு. வெனிசுலா மாதிரி ஈரானையும் முன்னேற்றணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஈரான் தான் எங்ககிட்ட வர மறுக்கிறாங்க. இன்னைக்கு வெனிசுலாவை போயிட்டு கேட்டு பாருங்க, வெனிசுலாவுடைய முன்னேற்றத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களை கேட்டு பாருங்க, சந்தோஷமா நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பே வந்து அதிபராக உட்காந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாடாக உருவாக்கணும்னு ஈரான் நினைக்கிறேன். ஆனால் ஈரான் தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க வெனிசுலாவுடைய முன்னேற்றத்தை பாருங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்னதான் வான்தடுப்பு சாதனங்கள் கொடுக்கலனாலுமே 400 ட்ரோன் நேற்று மட்டும் ஏவனாங்களாம். அதில் 388 சுட்டு வீழ்த்திட்டாங்களாம். 12 தான் எஃபெக்ட் கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் களத்தில் புலியாக வேலை செய்கிறோம், மிக தீவிரமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, முன்னேற்றம் அப்படின்னும் போது கொஞ்சம் முன்னேறலாம் தடுத்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட உக்ரைன் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிலிப்பைன்ஸில் மே டே செலிப்ரேஷனில் நெதன்யாகு அவர்களின் ட்ரம்போட உருவப்படத்தையே பெரிய அளவுக்கு எரிக்க முடிஞ்சதை பார்க்க முடிகிறது. இந்த வீடியோட கிளைமேக்ஸில் நெதன்யாகு அவர்கள் தோற்றுருவார். கருத்து கணிப்பு வந்து அதுதான் சொல்லுது. கருத்து கணிப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஆஃபனன் கட்சி வந்து 2 பேரை இணைஞ்சதுனால அவங்க 46% வராங்க, இவரோட 41% தான் வராங்க அப்படின்றாங்க. இந்த தேர்தல் எப்போ நடத்த போகிறாங்க? இன்னும் 4-5 மாதம் இருக்குது. அதனால் நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஐயா நாங்கள் கூட இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தாங்க ஐயா, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு 200 நமதே, 234 நமதே என்னாங்க. கிட்டத்தட்ட 200 கருத்து கணிப்புகள் எல்லாமே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பு ஆளுங்கட்சியிலேருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க, அவங்க டார்கெட்டே 220 வச்சு தான் மூவ் பண்ணாங்க. அதுவும் ஒரு சில 234 ஜெயிச்சிருந்தாங்க. கடைசியில் 201 வரும்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்தால் போதுன்ற நிலைமை உருவாயிடுச்சு. கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா நேற்று திமுகவுடைய முக்கிய நபர்கள் பார்க்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பெருசாக இல்லை அப்படின்றது பிரதிபலிப்பு தெரியுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பாஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க பாஸ். இன்னைக்கு அவங்க சொந்த கட்சியிலே சிபிஎம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் பெரும் வழியாக வந்து மாற்றம் வேணும்னு நினச்சிருக்காங்கன்னு அவங்க சொந்த கூட்டணி கட்சியில் போட்டியிட்ட நபரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் காங்கிரஸும் வந்து எப்போ வெளியேறலாம், கிட்டத்தட்ட அவங்க முந்தானேத்தையே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் தெரியுது. இன்றைக்கி காலையில் திடீர்னு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலில் எங்கள் டீம் போதிய அளவுக்கு வேலை செய்யலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்பே ஆளுக்கு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி பாஸ்? இல்லை எப்படின்ற நான் 200ன்னு போன கான்செப்டில் இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகளான 3 கட்சிகளே இன்றைக்கி நாங்கள் வேலை செய்யலை, பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால், இருந்தாலும் திமுக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் தனித்து பெரும்பான்மையாக வராதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதுதான் பாஸ், முன்கூட்டியே வெளியிடுற கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அது நெதன்யாகு வரமாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிற்காலத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இங்கே மாற்றங்கள் எப்படி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 4ஆம் தேதி வரைக்கும் இனி நான் இதை பற்றியோ ரிசல்ட்டை பற்றியோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஃபன் மோடுக்கு போகலாம். 4ஆம் தேதி பேசிக்கலாம். 4ஆம் தேதி பேசும்போது மட்டும் கொஞ்சம் சிரிக்காமல் சீரியஸாக பேசலான்ற ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான், யாராக இருந்தாலுமே நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு, யார் ஜெயிச்சாலும் இல்லையா? அது இப்போ கொடுத்துருக்கிற இலவச அறிவிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படியும் நம்ம வாழ்க்கை செலவுக்குன்னு இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செலவு வச்சு இன்னும் 2000 ரூபாய் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரி அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கிறாங்க. அதுக்கும் தயாராக இருந்துக்கணுன்ற ஏன் மனநிலை. உழைக்கணும், எக்ஸ்ட்ரா 2000 நம்ம வரி கட்ட வேண்டியது இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.